أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்லாத்தின் நற்குணம். 67வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலன் வஹுவல் ஹஸீஸுல் கஃபூர். உங்களில் எவர் செயலால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். மேலும் அவன் யாவரையும் மிகைத்தவன், மிக்க மன்னிப்பவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பேசினால் நல்லதையே பேசுங்கள் அல்லது வாய்மொழி மௌனமாக இருங்கள் என்றார்கள். ஆதாரம் புகாரி. ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் தர்மமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தர்மம் என்றால் நம்ம காசு பணம் கொடுப்பது மட்டுமில்லை, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து பேசக்கூடியதும் தர்மம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்லொழுக்கத்தை விட மறுமையின் தராசில் வேறு எதுவும் கனமாக இருக்காது என்றார்கள். ஆதாரம் திர்மிதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ உமாமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதன் உண்மையான கருத்துடையவனாக இருந்தும் தர்க்கம் புரியாமல் இருந்து விடும்போது அம்மனிதனுக்கு சுவனத்தின் மூலைகளில் ஒரு வீட்டை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்கிறேன். வேடிக்கையாக பேசுவனாயினும் பொய் பேசுவதை கைவிட்டவனுக்கு சுவனத்தின் நடுவில் ஒரு வீட்டை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்கிறேன். தன் குணங்களை சிறப்பாக்கி கொண்டவனுக்கு சுவனத்தின் மிக உயர்ந்த பகுதியில் ஒரு வீட்டை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்கிறேன். வாய்மை. 9வது அத்தியாயம் 119வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் வாய்மையாளர்களுடன் இருங்கள். திண்ணமாக முஸ்லிம் தன் இறைவனுடனும் எல்லா மக்களுடனும் வாய்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதுபோல தன்னுடைய சொல் செயல் எல்லா நிலையிலும் வாய்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொய்யை விட மிக வெறுப்பான குணம் எதுவும் கிடையாது. ஆதாரம் அஹ்மத். ஒரு முஃமின் கோழையாக இருப்பானா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு ஆம் என்றனர். ஒரு முஃமின் உலோபியாக இருப்பானா என்று கேட்கப்பட்டதற்கு ஆம் என்று பதிலளித்தனர். ஒரு முஃமின் பொய்யனாக இருப்பானா என்று கேட்கப்பட்டதற்கு இல்லை என்று பதிலளித்தனர். ஆதாரம் முஅத்தா. என் மீது எவன் வேண்டும் என்றே பொய் சொல்கிறானோ அவன் தனது இருப்பிடத்தை நரகத்தில் வைத்துக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் புகாரி. அமானிதம். அல்லாஹ் கூறுகிறான், அமானிதங்களை நீங்கள் அவருக்குரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். நீங்கள் மக்களிடையே தீர்ப்பு வழங்கினால் நீரத்துடன் தீர்ப்பை வழங்குங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். நாணம் இல்லாதவர்களிடம் ஈமான் இல்லை என்பது நபிமொழி. ஆதாரம் முஸ்லிம். அமானிதம் என்பது சிலர் விளங்கி வைத்திருப்பது போல நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, மாறாக அது விரிந்த பொருள் கொண்டதாகும். அமானிதத்தை நிறைவேற்றுவது என்பது தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட உலக மார்க்க சம்பந்தப்பட்டதாகும். எல்லா வேலைகளிலும் கடமைகளிலும் ஒருவன் நம்பிக்கையோடு செயல்படுவதாகும். பணிவு. ஒரு முஸ்லிம் தன்னை தாழ்த்தி கொள்ளாமல் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் பெருமையுடன் நடந்து கொள்ளக்கூடாது. வறியவர்கள் மற்றும் ஏழைகளுடன் அமர்ந்து அவர்களிடம் தன்னை உயர்வாக காட்டிக் கொள்ளாமல் இருப்பது, மக்களிடையே முகமலர்ச்சியுடன் இருப்பது, பிறரை விட தன்னை சிறந்தவராக கருதாமல் இருப்பது என பணிவின் வெளிப்பாடுகளாகும். நாணம் ஈமானின் கிளைகளில் ஒன்றாகும். ஆதாரம் புகாரி முஸ்லிம். இத்தகைய சிறந்த குணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு முஸ்லிம்க்கு முன்மாதிரியாகவும், காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நாணம் வருபவர்களாக இருந்தார்கள். அபூ ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் வெறுக்கும் ஒன்றை கண்டால் அதை அவர்களின் முகத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்வோம். ஆதாரம் புகாரி. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல எண்ணங்களை மனதில் கொண்டு நல்லொழுக்கத்தை கடைபிடித்து நல்லவற்றையே பேசி பொய்களை தவிர்த்து தர்மம் செய்து நற்குணங்களுடன் வாழ்ந்து இறைவனிடம் மன்னிப்பை பெற்று இம்மை மறுமை வெற்றி அடைய முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ். வாஹித் தஹ்வானாஹு வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா
ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وأما بعد. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு குர்பானியின் வரலாறு. குர்பானியின் தொடக்கம் நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் 2 மகன்கள் மூலம் அறியப்படுகிறது. நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவங்களுக்கு ஹாபில் மற்றும் காபில் என 2 மகன்கள் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் இடையில திருமண பிரச்சனையின் காரணமாக மோதல் ஏற்படுது. அப்போது நபி ஆதம் அலைஹிவஸல்லம் சொல்றாங்க, 2 பேரும் அல்லாஹ்விடத்துல குர்பானி கொடுங்க. யாருடைய குர்பானிய அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானே அவங்களோ சிறந்தவளாக கருதப்படுவான்னு சொல்றாங்க. நபி ஹாபில் அவங்களுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். காபில் அவங்களுடைய குர்பானி நிராகரிக்கப்படுது. இதனால பொறாமை கொண்ட காபில் இறுதியாக தன் சகோதரன் ஹாபிலை கொன்று விடுகிறான். இந்த நிகழ்வே குர்பானியின் தோற்றமாகவும் கருதப்படுது. இருப்பினும் இஸ்லாமிய குர்பானி நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்களின் தியாகத்தால் வந்தது. நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்க தன்னோட முதுமை நிலையை அடையிறாங்க. இருப்பினும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்களுடைய மனைவி சாரா அலைஹிவஸல்லம் தன்னோட பணிப்பெண்ணா வேலை பார்த்த ஹாஜர் அலைஹிவஸல்லம் அவங்கள திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில குழந்தை பிறக்குது. அவங்க தான் நபி இஸ்மாயில் அலைஹிவஸல்லம். நபி இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவங்க சிறு வயதா இருக்கும்போது நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல இருந்து ஒரு கனவு வருது. அந்த கனவுல தன்னோட அன்பு மகனையே அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் தன்னுடைய கட்டளையை வழங்குறான். அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்களும் அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிறாங்க. நபி இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவங்க நடமாடக்கூடிய வயதை அடையும் போது நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்க அல்லாஹ்வின் கட்டளையை பற்றி கூறி இதை பத்தி உன்னோட கருத்து என்னன்னு கேட்கிறாங்க. அதுக்கு நபி இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் சொல்றாங்க, எனது அருமை தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்கள் ஒருவனாக காண்பீர்கள்னு சொல்றாங்க. மேலும் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்க அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றுவதற்காக செல்லும் போது ஷைத்தான் 3 முறை வழி கெடுக்கிறான். ஒவ்வொரு முறையும் ஷைத்தானை கற்களை கொண்டு எடுத்து அடிச்சு விரட்டுறாங்க. ஷைத்தான் தூணில் பட்டு மறைஞ்சு போயிடுறான். இறுதியாக கூழங்கற்களை கொண்டு அடிச்சு விரட்டும் போது ஷைத்தான் ஓடி விடுகிறான். இந்த நிகழ்வையே ஹஜ்ஜில் ஒரு பகுதி கடமையாகவும் மாற்றப்பட்டுச்சு. இறுதியாக நபி இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவங்கள தலைகீழாக நெற்றியை சாய்த்து கண்களை மூடி அறுத்து பலியிடுவதற்காக தயாராகிறாங்க. அப்போது பின்னாடில இருந்து ஒரு சத்தம் கேக்குது. வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், யா இப்ராஹிம் என்று அழைச்சு என்ன சொல்றோம்? கத்ஸத் தக்தரியா இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நீர் கண்ட கனவை திடமாக மெய்ப்படுத்தினீர். நிச்சயமாக நன்மை செய்தோருக்கு இவ்வாறாகவே கூலி வழங்கப்படும்னு அல்லாஹ் சொல்றான். மேலும் இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவங்களோட இடத்துக்கு ஒரு வெள்ளை நிற கொம்புள்ள ஆட்டுக்கடாய அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்களும் அந்த ஆட்டுக்கடாயவே பலியிடுறாங்க. இவ்வாறாகவே குர்பானி நமக்கு கடமையாக்கப்பட்டுச்சு. இன்றைய உம்மத்தினருக்கு குர்பானியோட கடமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலம் அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ளான்.